ஸோ வர 5th மார்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து என்சிஏலேருந்து ரிஷப் பண்ட்டை பற்றின இந்த கிளியரான அப்டேட்டை பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 1 இயர் பிஃபோர் பார்த்தீங்கன்னா அந்த கார் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் மனுஷனை பார்க்கவே முடியல, அநியாயத்துக்கு வந்து லைஃப் அப்படியே மாறிடுச்சு. பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிவ் அப் பண்ணாமல் ஏர்லாம் நடிச்சு ஜிம்முக்கு போகிற வீடியோ, ட்ரைனிங் பண்ணுற வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல ரீசன்ட் ஸ்டோரிஸ் அப்லோட் போட்டு ஸோ நமக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பல இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போதைக்கு என்சிஏ அதை வந்து 5th மார்ச் அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிளியரான அப்டேட்டை வந்து கொடுத்துருவோம். ஸோ அவர் வந்து எப்படி இருக்காரு வர ஐபிஎலுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி வந்து டேரெக்டாகவே கேப்டனாக போட்டாங்க. ஸோ அந்த ஃபுல் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு என்ன அப்படிங்கிறது வந்துடும் சொல்லியிருக்காங்க. வந்து இன்னொரு சைடில் ரஜத் பற்றி தான். ஸோ 5th டெஸ்ட் ரீசன் பெருசாக என்னன்னு சொல்லி தெரியல, பட் வந்து அவர் விளையாடுறது கொஞ்சம் டவுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் கேஎல் ராகுலுமே அவரோட ஃபிங்கர் இன்ஜுரிக்காக பார்த்தீங்கன்னா வந்து லண்டன் போயிருக்காராம். ஸோ அவரும் வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு மறுபடியும் இங்கே வந்து டீமில் ஜாயின் பண்ணுவார் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி 5th டெஸ்ட் மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா அவரையும் அன்அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மேபி எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர் பட்டியலில் வந்து தேவ்தத் படிக்கல் உள்ள வரதுக்கான சான்ஸ் லைட்டாக